வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், இயக்குனர் வெற்றிமாறன் ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்முடைய சித்ரா லட்சுமணன் அவர்கள் லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி ராஜ்கமல் நிறுவனம் வெற்றிமாறனை வச்சு உலகநாயகன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் அந்த படத்தை தயாரிக்கிறதாக சில பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. அதை வெற்றிமாறன் கூட சொல்லியிருந்தார். கமல் சார் கேட்டார் என்கிட்ட, உங்களுடைய மோட் ஆஃப் ஒர்க் எப்படி, ஸ்டோரி போர்டெல்லாம் போடுவீங்களா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டார். ஸோ அதை நானும் சார்கிட்ட சொன்னேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அதாவது வெற்றிமாறன் ரஞ்சித் எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதா ஒரு ப்ரொபோசல் இருந்தது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறும்ல. ஏன்னா சினிமாங்கிறது வந்து எவர் சேஞ்சிங். அதாவது அப்போ அந்தந்த காலகட்டத்துடைய ஓடிடி ஒரு அந்த ப்ரைஸு, சேட்டலைட்டு எல்லாமே மாறுது. இன்றைக்கி வந்து சேட்டலைட் ஓடிடிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணணும், கதையை பிளான் பண்ணணும், நடிகர்களை பிளான் பண்ணணும், எல்லாமே ரைட் ஃப்ரம் மியூசிக் டைரக்டர், எடிட்டரு எல்லாமே ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி படம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சில நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணுவாங்க. ஸோ இவங்க சொல்கிற கமல்ஹாசன், வெற்றிமாறன் மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடிய பெரிய கம்பெனி அப்படின்னா நம்முடைய ஐஸ்வரி கணேஷுக்கு நீண்ட நாட்களாக கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப நாளாகவே அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவர் நம்ம சிம்புடைய ஒரு படம், அந்த படத்துடைய வெந்து தெரிஞ்சது காடு, அதோட ஆடியோ லான்ச்சு கூட கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்டுருந்தார். சமீபத்தில் நம்ம வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அதை வந்து துவக்க விழாவுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவரை தான் கூப்பிட்டுருந்தார். அவரையும் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரான கமல்ஹாசன் அவர்களையும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதே மாதிரி மத்திய அமைச்சர் முருகன், அது தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு இவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு. அப்படிதான் அந்த விழாவே நடந்தது. அவங்க ரெண்டு பேரும் வரல, அதை துவக்கி வைத்தவர் கமல்ஹாசன் தான். ஸோ அந்த அளவு கமல்ஹாசன் மீது நட்பும் அன்பும் கொண்டவர், மரியாதையும் கொண்டவர். நிச்சயமாக அவர் வந்து ஒரு படமாவது பண்ணிடணும்னு நினைக்கிறாரு. வெற்றிமாறன் அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். வெற்றிமாறனை வச்சு அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிபடுது. நிச்சயமாக அவர் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருவார். ஏன்னா அவர் வந்து கௌதம் மேனன் கமல்ஹாசன் இணையணுன்னே ஆசைப்பட்டார். அது கதையெல்லாம் சொல்ல சொன்னார். பட் அது அந்த நேரத்தில் அது நடக்கலை. நிச்சயமாக இந்த வெற்றிமாறன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சில கமல் ரசிகர்கள்லாம் இந்த செய்தி கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட KH 237 ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீங்க கமல்ஹாசன் வெற்றிமாறன்கிறீங்க. வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்தா வருஷ கணக்கில் எடுப்பாரு. அவர் சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு வரட்டீங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு கேட்குது.